சார் நீங்க இந்த இஷ்யூக்கு நீங்க வந்து அரியலூர் போனீங்க, தஞ்சாவூர் போனீங்க. இந்த இந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்க அந்த எது நிகழ்விடமோ அந்த இடத்துக்கு எல்லாம் நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்க. நீங்க இதை பத்தி எல்லாம் கூட நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. சார் இந்த ரிப்போர்ட்டை தான் சிபிஐ சப்மிட் பண்ணுவதற்கு இறுதியாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க நம்புனீங்களா சார்? கேஸ் வாஸ் கிளியர், ஷட் அண்ட் கிளியர் கேஸ் இது. ஓகே. சோ இதுல சிபிஐ நினைச்சா கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஓகே. யார? இந்த முத்துவேலு, பிஜேபி, அண்ணாமலை, இவங்களெல்லாம் வகைரா வகைராவ. ஓகே. அன்னைக்கு என்சிபிசிஆரோட சேர்மன் வந்திருந்தாரு. ஆமா, பிரியா கானூன். இது பக்கா ஆர்எஸ்எஸ் கை. பக்கா ஆர்எஸ்எஸ் கை. அவர் பின்னாடியே போனா அந்த ஸ்கூலுக்கு. I was trailing all along. Complete video எடுத்தேன். இந்த போட்டோ போகணும். He was very very like ரொம்ப கண்டுபிடிச்சு ஆகணும், எப்படியாச்சும் இந்த இந்த சித்திரிச்சு ஆகணும், இந்த கன்வர்ஷன் நடக்குதுன்னு சித்திரிச்சு ஆகணும், ரொம்ப முயற்சி பண்ணார் மனுஷன். சரி. 0 கிடைச்சது அந்த ஆளுக்கு. ஓகே. சரி, இப்போ என்சிபிசிஆர் இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இல்ல பிஜேபியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரு சைடுல இருக்காங்க. ஓகே. எவிடன்ஸ் வந்து கிளியரா இருந்தது, அன்னைக்கு கிளியரா இருந்தது, தெளிவா இருந்தது. that there was no religious conversion angle இங்க. ஓகே. இப்போ கேள்வி எங்க வருதுன்னா, அன்று நாளே தமிழ்நாடு போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுச்சு. ஓகே. அண்ணாமலை மேல. ஓகே. for releasing a video of a juvenile girl. ஓகே. கொஸ்டின் இப்போ என்ன இருக்குன்னா, அந்த எஃப்ஐஆர் என்ன ஆச்சு? ஓகே. தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கேட்டா சிபிஐல இருக்குங்கிறாங்க. ஓகே. சிபிஐல அதை பத்தி மென்ஷனே கிடையாது. ஓகே. அண்ணாமலை ஒரு செல்ல புள்ள. ஓகே. டிஎம்கே கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுக்காது. ஓகே. நான் ஜஸ்ட் லாஸ்ட் வீக் ஒரு கேஸ் போட்டிருக்கேன் அண்ணாமலை மேல, ஆர்டர் வாங்கியிருக்கேன். ஓகே. 23 போட்ட கேஸ். ஓகே. 100 தாட்டி கோர்ட்ல ஏறி ஆர்டர் வாங்கியிருக்கேன். ஓகே. ஹி இஸ் an accused ஆர்டர் வாங்கியிருக்கேன். ஓகே. ஒரு டிஎம்கே பார்ட்டிக்காரன், ஒரு காங்கிரஸ் பார்ட்டிக்காரன் ட்வீட் போட மாட்டேங்கிறா அப்படி. ஓகே. ஏன்? அண்ணாமலையை தோக்கடிச்சிருக்க ஹைகோர்ட்ல. ஓகே. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ரொம்ப தெளிவா சொல்றாரு, தம்பி நீ பண்றதெல்லாம் தப்பு. ஓகே. கோர்ட்ல ஆர்டர்ல போட்டிருக்காரு, ஹைகோர்ட் ஆர்டர்ல. இப்படி பேசக்கூடாது, நீ ஒரு உக்ரமா பேசுற, வக்ரமா பேசுற, சரியில்லை. ஓகே. டாக்ஸ் விசில். ஓகே. ஐயா, டாக்ஸ் விசில் மென்ஷன் இருக்கு ஹைகோர்ட் ஆர்டர்ல. ஓகே. சரி, கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஒரு ஸ்பீச் கொடுக்குறா அப்படி. சரி. 2 பேர் வெட்ட போறாங்க, வெள்ளூர் கோர்ட்ல வெட்ட போறாங்க. எனக்கு போன் பண்ணாங்க, தலைவருக்கு, பிஜேபி தலைவருக்கு போன் பண்ணாங்க, எனக்கு பெயில் ஏற்பாடு பண்ணுங்க, என் குழந்தைய பாத்துக்கோங்கன்னு போன் பண்ணாங்க. மனுஷன் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து என்ன பண்ணும், அவனை புடிச்சு வச்சிருக்கணும். போலீஸ் போன் பண்ணியோ அங்க வெட்டுக்குத்து நடக்க போகுது, கோர்ட்டுக்குள்ளேயே வெட்டு நடக்க போகுது, புடிங்க அந்த ஆளுன்ட்டு சொல்லி இருக்கணும். அப்படி இல்ல, அண்ணாமலை என்னங்கிறா, ஸ்டேஜ்ல எழுச்சி வந்துருச்சு, பாஜக எழுச்சி வந்துருச்சுங்கிறான். அப்பட்டமான கேஸ். போலீஸ் இஸ் ரெஃப்யூசிங் டு ஃபைல் an FIR. நான் இதுக்கு 3 கேஸ் போட்டிருக்கேன் அண்ணாமலை மேல. 3வது கேஸ் தான் ஸ்பெஷல். எச் ராஜாவும் திருப்பரங்குன்ற ராஜாவும் அண்ணாமலை ஒரு பொய் பேசுறாங்க திருப்பரங்குன்ற விஷயத்துல. முழு மலை முருகனுங்கிறாங்க, அது பொய். போராட்டம் பண்ணி எஃப்ஐஆர் போட வச்சுட்டேன். இந்த 2 பேருக்கும் சமன் கொடுங்கயான்னு போராட்டமும் பண்ணிட்டேன். போஸ்டர் ஒட்டிவிட்டேன் கமிஷனர் ஆபீஸ்ல போய். இப்படி பயந்தா என்ன பண்றது? இந்த முருகனே கோவப்படுறாரு, இந்த தற்கொலைங்களை பிடிக்காம இருக்கீங்களேன்ட்டு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டாலின் எச் ராஜாவை ஹாஸ்பிட்டல்ல 2 தாட்டி விசிட் பண்றாரு. சரி. விட்ட கேட்டகரி ஆயிரம் போல இருக்கு. சரி. இது என்னங்க இது? கொஞ்சம் அநியாயமா இல்ல? ஓகே. ஓகே. ஒரே செகண்ட் சத்யம் சார், ஒரே செகண்ட். அரவிந்த் ப்ளீஸ் பேசுங்க. சிவாஜிங்கிற ஒரு நபர் டிஎம்கேட ஆளு.
ரொம்ப மோசமா பேசினால, பெண்களை மோசமா பேசினால உள்ள போட்டீங்க, கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டீங்க. சார்ஜ் ஷீட் போட்டு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருச்சு இந்த கவர்மெண்ட் திமுக காரனுக்கு. ஆமா திமுக காரனுக்கு. ஆனா பாஜக காரனுக்கு சமன் கொடுக்க மாட்டேங்குது. இது ஒரு கோடை அரசாங்கம்ங்க. என்னத்த சொல்றது இதுக்கு? ஏங்க இந்த வன்மம் இருக்குல்ல, மத வன்மம், இதை புரிஞ்சு கொள்ளுங்கள். இது இது நாட்டை சாப்பிட்டுரும். ஆல்ரெடி இந்த நாடை பாலிட்டிஷியன்ல அழிச்சிருச்சு. இன்னைக்கும் இந்தியா பாகிஸ்தான் சொல்லி அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கோம் காசை. ஓகே ஓகே. சோ இந்த வன்மத்தை, இந்த ரிலிஜியஸ் வன்மத்தை புரிஞ்சுக்கிட்டா ஆக்ஷன் எடுங்க. ஓகே. இப்ப டிஎம்கே கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. ஓகே. டிசம்பர், ஆமா டிசம்பர் 26 அன்னைக்கு நாங்க வந்து ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தினோம். கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திய ஹிந்து அமைப்பினர் கலவர கும்பலை கட்டுப்படுத்த தவறுகிறதா உள்துறை அமைச்சகம்னு சொல்லிட்டு அது வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 7/10/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து இந்த மதமாற்றம் தொடர்பாக பதிவு செய்த வழக்குகளை எஃப்ஐஆர் ரத்து பண்ணதை பேஸ் பண்ணி அதை நம்ம எடுத்தோம். நீங்க அன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, சரியா? அங்கேயும் இதே விஸ்வ ஹிந்து பரிஷத் வந்து முன்னெடுத்த ஒரு கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட் பதிவாயிடுச்சுட்டு பத்திரிகையில செய்து வருது. அந்த பத்திரிகையை படிச்சுட்டு போய் ஒரு 4 பேர் கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் அடுத்தடுத்து போடப்பட்ட எஃப்ஐஆர், ஒரே 2 ஸ்டேஷன்ல போடப்பட்ட எஃப்ஐஆர் விசாரிப்பதற்கு 4 எஸ்ஐடியை போட்டது உத்தரப்பிரதேச அரசாங்கம். சரிங்களா சார்? அதை தான் நம்ம பேசணும் சார். அந்த நடைமுறை இங்க தமிழ்நாட்டில் ஆகல அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு அக்ரெசிவா இந்த பிரச்சனையை பாஜக முன்னெடுத்ததா சார்? அந்த மாதிரி ஆக்சுவலி என்கரேஜ்மென்ட் வந்து இந்த என்கரேஜ்மென்ட் இருக்கு பாருங்க பாஜகக்கு, டு கண்டினியூஸ்லி ட்ரிகர் வயலன்ஸ். ஓகே. இந்த இஷ்யூ இல்லைன்னா அந்த இஷ்யூ, அந்த இஷ்யூ இல்லைன்னா இந்த இஷ்யூ, அது கண்டினியூஸா பண்றது வந்து நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தங்கியும் அங்கே எங்க மக்களே விரட்டுறாங்களோ ஓடி போயிடுறாங்க. போலீஸ் சப்ட் இருந்தா கூட ஓட போக வைக்கிறாங்க. சரி, நிறைய சம்பவம் வந்துச்சு. வித்தவுட் a tacit state support, ஓகே, இவங்களுக்கு வீரம் கிடையாது. ஓகே. அந்த ஹார்ட் இருக்குல்ல, உள்ள இருக்குல்ல வன்மம் எல்லாம், அதுக்கு ஒரு ஃபனல் வேணும். அந்த பவர் ஃபனல் இருந்தாதான் அது வெளியே வரும். ஓகே. அப்ப தமிழ்நாட்டுல கேள்வி என்ன இருக்குன்னா, திரும்ப திரும்ப பொய் சொல்றதுக்கு யார் லைசன்ஸ் கொடுக்குறா அவங்களுக்கு? ஓகே. நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க. ஆண்டாள்மா இப்ப சொன்னாங்க மார்ச் 2025ல போட்ட எஃப்ஐஆர் திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு. அன்னைக்கு அண்ணாமலையும் எச் ராஜாவை நான் அரெஸ்ட் பண்ணுங்க சொல்ல, ஜட்டியில உட்காருங்க சொல்ல, 2 அப்புங்கன்னு சொல்ல, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டுவாங்க. இது மட்டும் பண்ணா போதும். பட் திருப்பரங்குன்றம் விஷயத்துல பாக்குறோம், இதை இக்னோர் பண்ணனால எங்க போய் நிறுத்தி இருக்காங்க பாருங்க. சோ டேஞ்சரஸ். இப்போ கண்டினியூஸா இளங்கோவன் சார் சொன்னாரு, தீபமே நார்த் இந்தியால இருக்கவே இல்லைங்கிறான். இப்போ எல்முருகன் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு முந்தானேத்து நினைக்கிறேன், நேத்து முந்தானேத்து, தீபம் எரிஞ்சே தீரும் திருப்பரங்குன்ற மலையில. டே உச்சி பிள்ளையார் கோயில் என்னடா எரிஞ்சது அப்போ? அட இவ்வளவு முட்டாளாயா இருப்ப நீ? யூனியன் மினிஸ்டரா இருக்க, முட்டா மாதிரி பேசுற. ஏன் அப்படி போய் பேசுறீங்க? அப்படி பேசாதீங்க. இல்ல உச்சி பிள்ளையார் கோயில் அப்புறம் யாரு அங்க யார் எரிச்சாங்க? அங்க என்ன எரிஞ்சது? அங்க தீபம் தான் எரிஞ்சது. சரி சரி சரி. அவன் வடநாட்டுல ஏதோ கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கானா, இங்கேயும் வளர ஆரம்பிச்சிருவோமா? சோ இந்த விட்டு வச்சு இந்த டிஎம்கே கவர்மெண்டோட லீனியன்சி தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு நம்மள. ஓகே 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 ஓகே. பியூஷ் மனோஜ் ஏதோ சொல்லணுமா சார்? ராஜசேகர் சார் இருங்க வரேன். பியூஷ் மனோஜ் ஏதோ சொல்லணுமா? நான் ஃபைனலா இதுதாங்க கன்க்ளூடிங் மை திங் இஸ் திஸ். ப்ளீஸ், when it comes to minor children, ஜக்கி மேல ஒரு போட்ட கேஸ். ஓகே. டிஎஸ்ஆர் வாங்கின கோயம்புத்தூர்ல. ஓகே. போலீஸ் ஜீரோ ஆக்ஷன். அரை நிர்வாணமா பொண்ணுங்களை உட்கார வச்சிருக்காருன்னு குற்றச்சாட்டு ப்ரூஃபோட கொடுத்தாச்சு. ஓகே.
கோர்ட்டுக்கு போறேன், டிஎஸ்ஆர் போட்டாச்சு, போலீஸ் நடவடிக்கை இல்லை, ஓகே ரிப்போர்ட் கேக்குறாங்க. போலீஸ் ரிப்போர்ட்ல ஜக்கிய விசாரிக்காம, கம்ப்ளைண்ட் முழுமையா விசாரிக்காம, ஜக்கி இமெயில் ஐடி விசாரிக்காம, ஜக்கி நல்லவர் வல்லவர் சூப்பரான ஆளுன்ட்டு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குது. ஓகே இங்க ரோப், லாங் ரோப், ஷார்ட் ரோப், அரசாங்கம், டிராங்குலிட்டி, கிளாஸ் பவுல் எதுவுமே புரியல எனக்கு. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே